திமுகவின் 8000 மாதிரி கூப்பன் விநியோகம் தவறு. தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கம். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மார்ச் 30ஆம் தேதி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அதில் வருமான வரி செலுத்தாத குடும்பங்களைச் சேர்ந்த இல்லத்தரசிகள் 8000 மதிப்பிலான கூப்பனை பயன்படுத்தி வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ் அவன் மற்றும் மின் அடுப்புகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை புதிதாக வாங்கிக் கொள்ள அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் பழைய பொருட்களுக்கு மாற்றாகவும் பெற்றுக்கொள்ள இல்லத்தரசி திட்டம் செயல்படுத்தப்படும் என வாக்குறுதியும் இடம்பெற்றது. இந்த இல்லத்தரசி திட்டம் குறித்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். சில நிர்வாகிகள் ஒரு படி மேலே சென்று 8000 ரூபாய் கூப்பனின் மாதிரியை தயாரித்து வீடு வீடாக வழங்கி வாக்கு சேகரித்து வருகின்றனர். இது தொடர்பாக படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள எதிர்க்கட்சிகள் இது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது என குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனிடையே இவ்வாறு மாதிரி கூப்பன் வழங்க தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அனுமதி பெற்றிருப்பதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு ஊடக விளம்பரச் சான்றையும் இணைத்துள்ளனர். இதற்கு தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் எக்ஸ் தள பக்கத்தில் அளித்துள்ள விளக்கத்தில், சான்றிதழ் மின்னணு ஊடகங்களில் உள்ளடக்கங்களை ஒளிபரப்பதற்காக மட்டுமே வழங்கப்பட்டது என இதன் மூலம் தெளிவுபடுத்தப்படுகிறது. இந்த சான்றிதழ் அச்சிடப்பட்ட பிரசுர பொருட்கள், குறிப்பாக துண்டு பிரசுரங்கள் அல்லது கைப்பிரதிகள் ஆகியவற்றுக்கு பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய அச்சிடப்பட்ட பொருட்கள் அனைத்தும் இந்திய மக்களின் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 127A மற்றும் நடைமுறையில் உள்ள மாதிரி நடத்தை விதிமுறைகள் ஆகியவற்றை பின்பற்றி தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். எனவே மேற்கண்ட வகையில் வெளியிடப்பட்ட தகவல் உண்மைக்கு புறம்பானது, தவறாக வழிநடத்தக்கூடியதானதாகும் என விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலக அதிகாரியிடம் கேட்டபோது, துண்டு பிரசுரங்கள், கைப்பிரதிகள் அச்சிடுவதற்கு முன்பே தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் அனுமதி பெற வேண்டும். அனுமதி பெறாமல் அச்சிட்டு விநியோகிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறி மாதிரி கூப்பன்கள் விநியோகித்தவர்கள் மீது சில மாவட்டங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என கூறியுள்ளார்.